இந்த வீடியோவில் பிக் பாஸ் சீசன் 81 இருக்கு இல்லையா, அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ 81 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு எக்கச்சக்கமான ஃபேமிலிஸ்குள்ளே வந்துட்டு போயிருந்தாங்க. ஜெஃபோடது, இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லின் இருக்காங்களே, ஜாக்லினோடது, அருணோடது, முத்துக்குமரனோடது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஃபேமிலிஸ்குள்ளே வந்துட்டு போயிருந்தாலுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த சினிமாலெலாம் ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க இல்லையா. ஸோ கிளைமேக்ஸில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வில்ல அவன் நினச்சியா, வில்ல இவன்டா அப்படின்ற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 80 டேஸை வந்துட்டு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. இன்னும் ஒரு 20 டேஸில் வின்னர் யார், ரன்னர் யார் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிடும். ஆல்மோஸ்ட் இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸினுடைய கிளைமேக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட இந்த 7 சீசனில் இல்லாத ஒரு கிளைமேக்ஸை பார்த்தோம் அப்படின்னா 8வது சீசனில் வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே வந்துட்டு இந்த கருத்து முரண்பாடு அப்படின்றது இருக்கு இல்லையா, அருணுக்கும் முத்துக்குமரனுக்கும் எக்கச்சக்கமாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவர் ஒன்று சொன்னால் அவருக்கு அதுக்கு மறுத்து பேசுறது, இல்லை முத்துக்குமரன் ஒன்று சொன்னால் அவர் மவுத் பீஸ் மச்சா பாபா அப்படின்னு சொல்லி அருண் மார்க் பண்ணி காட்டுறது, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அருணுக்கும் முத்துக்குமரனுக்கும் செட் ஆகாமே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு பீரியட்லலாம் பார்த்தோம் அப்படின்னா அருணுடைய அப்பா சொன்ன மாதிரி ஏதாவது ஒன்று எசக முசகா பண்ணிட்டு நான் போயிடுவோம் போல ப்ரோ, அதுக்கு தான் இவங்க எல்லாம் நான் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருணுடைய மார்க்கிங்கை முத்துக்குமரனால் வந்துட்டு தாக்கு பிடிக்கவே முடியல அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி முத்துக்குமரன் திருப்பி அட்டாக் பண்ணும்போது வேர்ட்ஸால் பேசும்போது பார்த்தோம் அப்படின்னா அதை அருணாலையுமே ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ 2 பேருமே எதிரும் புதிருமா இருந்து இந்த வன்மம் இப்படியே தான் இந்த கேம் ஃபுல்லாக நீடிக்க போதா அப்படின்னு சொல்லி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அருணுடைய அப்பா உள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா அவன் நம்ம ரிலேட்டிவ்டா தம்பி மாறிடா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே பார்த்தோம் அப்படின்னா வீடே அரண்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அப்போ இது வரைக்கும் வந்துட்டு அருண் மிசஸ் முத்துவா இருந்தது, இப்போ அருணன் முத்துவா மாறப்போதா அப்படின்னு சொல்லி தான் எல்லாருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் எகிரி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் சொந்தக்காரங்க தம்பி மாறிலாம் அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தோம் அப்படின்னா அருண் வந்துட்டு முத்துக்குமரனை கட்டி பிடிச்சி உமா கொடுத்ததா இருந்தாலும் சரி, இல்லை அண்ணா தம்பி அப்படின்னு சொல்லி 2 பேரும் பாசமெல்லாம் இருக்கு இல்லையா, அதை மாற்றி மாற்றி பொழிஞ்சுக்கிட்டதா இருந்தாலும் சரி. ஸோ அது வந்துட்டு வீட்டுக்குள்ளே யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ட்விஸ்டாக மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இனி வரக்கூடிய அந்த 20 டேஸ் இருக்கு இல்லையா, ஆல்ரெடியே 2 பேரும் வந்துட்டு எதிர்க்கு எதிராக விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த வாரத்தில் வந்துட்டு மோஸ்ட்லி பார்த்தோன்னா இந்த டிக்கெட் டு ஃபினாலே இருக்கு இல்லையா, டிடிஎஃப், அதுதான் நடக்கும். ஸோ ஒரு பக்கத்தில் ரயானோட அக்கா பார்த்தோம் அப்படின்னா நீ வந்துட்டு டிடிஎஃப் அடிச்சு நீ யாருன்றதை இவங்களுக்குலாம் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் முத்துக்குமரன் ஃபைனல்ஸுக்கு போயே ஆவேன் அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கிறாப்புல. அதே மாதிரி அருணையும் வந்துட்டு டஃப் காம்படிட்டர் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் சொல்லிட்டு போயிருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் உமன்ஸில் வந்துட்டு டஃபஸ்ட் காம்படிட்டராக தன்னை காட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஜாக்லின் இருக்காங்க இல்லையா, ஜாக் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு 3 பேர் இருக்காங்க இல்லையா, அக்ஷயா இருந்தாலும் சரி, பவித்ரா, ஜனனி, ஜாக்லின், இவங்க 3 பேருக்குள்ள டஃபஸ்ட் கண்டஸ்டன்ட் மஞ்சரி நம்ம வந்து லிஸ்ட்ல விட்டுட்டோம். மஞ்சரி இருக்காங்க இல்லையா, மஞ்சரி. ஸோ இவங்க 4 பேர்த்துல டஃபஸ்ட் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரி அண்ட் ஜாக் அப்படின்னு சொல்லி நம்ம எந்தவித தயக்கமே இல்லாமல் சொல்லிடலாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு யார் அந்த டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ண போறாங்க அப்படின்ற எக்ஸைட்மெண்ட்ல உட்காந்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதை தாண்டி அருணுடைய அப்பா சொன்ன முரண்பாடுகளாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க தம்பிடா அப்படின்னு சொன்ன ட்விஸ்டா இருந்தாலும் சரி, வீட்டையே வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது அமைதியாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அண்ணன் தம்பி நாயாச்சு, இனி பழைய மாதிரி முத்துக்குமரனும் பேச முடியாது, அருணும் வந்துட்டு பேச முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி விட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 2வது விஷயத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவலாக ஜெஃபினுடைய ஃபேமிலி, ஜாக்லினுடைய ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில அட்வைசஸ், எமோஷன்ஸ் அப்படின்றதான் கொடுத்துருந்தாங்க. அதை தாண்டி பெரிய விஷயமா வந்துட்டு எதுவுமே நடக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா தான் முத்துக்குமரனுடைய ஃபேமிலி அப்படின்றவங்க என்ட்ரி ஆயிருந்தாங்க. ஸோ முத்துக்குமரனுடைய ஃபேமிலி என்ட்ரி ஆகும்போது பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்னமோ பர்சனலாக எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் ஃபேமிலி இன்கேஸ் நம்ம பிக் பாஸ்லேருந்து நம்ம ஃபேமிலி வந்தால் கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஃபேமிலிஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கும் இல்லையா, அதில் முத்துக்குமரனுடைய ஃபேமிலியை ரொம்பவே கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க அம்மா பேசின வெகுளித்தனமாக இருந்தாலும் சரி, இல்லை என் புள்ள புத்திசாலி அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிட்ட விதமாக இருந்தாலும் சரி, நம்ம பரம்பரையிலே யாருமே இதை பண்ணலப்பா நீ பண்ணிட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசினதாக இருந்தாலும் சரி, அவங்க பிள்ளையை தாண்டி மற்ற கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் பேசின விதம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரனுடைய ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, எனக்கு பர்சனல் ஃபேவரட்டாக என்னோட கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய, அட்டாச் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியாக இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்கள பொறுத்த வரைக்குமே யார் மேலேயுமே பெரிய முரண்பாடுகள் அப்படின்றத வந்துட்டு வைக்கல. அருண் வந்துட்டு அப்படி சொல்லியிருந்தாரு, அப்படி சொல்லியிருக்க வேணாம், என் பிள்ளைய வந்துட்டு இப்படி கொரியன் பெக்கர் வராண்டா அப்படின்லாம் சொல்லி கிண்டல் பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்களே தவிர மற்ற எந்த பெரிய முரண்பாடுகளும் யார் மனசு கஷ்டப்படும் பதிவும் பார்த்தோன்னா அவங்க சொல்லலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஷோ ஸ்டீலராகவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரனுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அந்த வெகுளித்தனமும் அவங்க பேசின அந்த விதமும்
பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப பர்சனலாக கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் நேற்று வந்துட்டு போன ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அவங்கள எந்த ஃபேமிலியை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூ இருக்கு இல்லையா, அதை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிவ்யூவோட சந்திக்கலாம். தட பை பை.